ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு மதுரை ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பச்சரிசி இல்லை, அதனால் நான் நார்மலான சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக 1 கப்பு கரெக்டாக தலையை தட்டி எடுக்கணும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி உருட்டு உளுந்து சேர்த்துக்கணும். இந்த வெள்ளை பணியாரத்துக்கு உளுந்துக்குன்னு அளவு கிடையாது. நீங்கள் அரிசிக்கு மேலே உளுந்த கோபுரம் மாதிரி சேர்க்கணும். நீங்கள் கோபுரம் மாதிரி கொட்டும் போது அது கீழே சிந்த ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் அளவு. நான் அரிசியும் உளுந்தையும் கழுவிட்டேன். இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் வேணாலும் ஊற வைக்கலாம், பட் 1 மணி நேரம் ஊறினாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அரிசியும் உளுந்தும் கையாலே நல்லா பொடிக்க முடியுது. இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கிறேன். எப்படி திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது கூடவே 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. சரி பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. நான் 2 டீஸ்பூன் தண்ணி தான் சேர்த்தேன், அதுக்கு மேலே சேர்க்கல. அதுக்கே மாவு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு ஸ்பூனாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அதுவே மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் கரண்டி வச்சு ஒன்றும் பண்ணாதீங்க. இது நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு இருக்குல்ல, இந்த சத்தம் அடங்கிடும். இந்த பணியாரம் நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். இதில் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை பணியாரத்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது ரொம்ப கோல்டன் கலர் அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க. மோரோவர் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் கோல்டன் வர ஆரம்பிக்கும், அப்போவே எடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் ரொம்ப ஈஸியான மதுரை ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் ரெடி. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். பட் இதை தனியாக சாப்பிட முடியாது. இது கூட சட்னி சாம்பார் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்ணும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.